ஹாய் காய்ஸ், ஒரு பேபி ஹெட் பேண்டு அது எப்படி தைக்கிறதுன்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாம் குழந்தையோட தலைப்பகுதியை அளவு எடுத்துக்கணும். இந்த பூவுக்காக ஒரு 10 இன்ச் நீளம் 8 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி ஒரு துணியை நாம் வெட்டி எடுத்துக்கணும். அடுத்தது எலாஸ்டிக். நம்ம தலை சுற்றளவு எவ்வளவு எடுத்தோமோ அதை விட ஒரு 2.5 இன்ச் நீளம் கம்மியாக நாம் எலாஸ்டிக் எடுத்துக்கணும். இந்த எலாஸ்டிக்கோட அகலம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்தது இந்த எலாஸ்டிக்கை வச்சு தைக்கிறதுக்காக ஒரு எலாஸ்டிக் நீளத்தை விட ஒரு 12-13 இன்ச் நீளம் அதிகமாக இருக்கிற மாதிரி துணி எடுத்துக்கணும். அதாவது ரிப்பன் எடுத்துக்கணும். அந்த ரிப்பனுடைய அகலம் ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது இந்த லாங் ரிப்பனை நம்ம ஒரு ரோப் மாதிரி தச்சு ரெடியாக வச்சுக்கணும். இப்போ இந்த ரோப்பில் இந்த எலாஸ்டிக்கை நம்ம இந்த மாதிரி ஊக்கில் கோத்துக்கிட்டு தான் விடணும். அப்படி விடுறப்ப முனைக்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா எலாஸ்டிக்கோடு சேர்த்து இந்த இடத்த நாம் தச்சிடணும். இப்போ மொத்த ரோப்பையும் எலாஸ்டிக்கில் சுருக்கமாக நாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த எண்டு பகுதியிலையும் நாம் ஒரு தையல் எலாஸ்டிக்கோடு சேர்த்து வச்சு போட்டுறணும். இப்போ நாம் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து வச்சு ஒரு 2 அல்லது 3 தையல் எலாஸ்டிக்கும் துணியும் நல்லா சமமாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம போட்டுக்கணும். இப்போ இந்த பேண்டை நாம் ஒரு பக்கமாக பிசுறுலாம் வெளில தெரியாமல் ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டு விட்டோம்னா நமக்கு இப்போது இந்த பேண்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம இந்த துணி ஒன்று வெட்டி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை அப்படியே 2ஆக மடித்து போட்டு ஒரு தையல் போட்டு திருப்பிடணும். பிசுறு வெளில தெரியாமல் திருப்பிடணும். அதுக்கப்புறமும் 2 பக்கமும் இருக்கிற பிசுரை உள்பக்கமாக மடித்து விட்டு ஒரு தையல் ஒன்று போட்டுடணும். இப்போது ஒரு 2.5லேருந்து 3 இன்ச்சு நீளத்துக்கு மெல்லிய ரோப்பு ஒன்று தயார் பண்ணிக்கணும். இப்போ இந்த பூ பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை நம்ம இந்த மாதிரி நடுவில் சுருக்கி பிடிச்சிக்கிட்டு அதில் இந்த மெல்லிய ரோப்பை வச்சு சுற்றி பிசுறு வெளியில் இல்லாமல் கைத்தையெல்லாம் நாம் தச்சிடணும். இப்போது இந்த பூவை அந்த எலாஸ்டிக் பேண்டில் வச்சு நாம் தச்சிடணும். அது தைக்கிறப்ப கூட அதை நம்ம 2ஐயும் ஜாயின் பண்ணின இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு தைச்சோம்னா கொஞ்சம் கூட ஒரு ஜாயின்ட்லாம் எதுவும் வெளில தெரியாமல் அழகாக இருக்கும்.